வாங்க போனே ஒரு வயிற்ற புடுங்கின எங்க வந்து யாரா நீ? நான் பெரிய ஒரு கூட்டத்துல மேடையில ஒரு அழகான பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கல, எங்க இருந்து வந்த நீ? யாரா நீ? நான் பெரிய ஓவாரிங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை செட்டப் பண்ண நினைச்சிட்டு இருக்கோம். ஊட வந்து ஏன்டா யாரா நீ? செட்டப் பண்ண அந்த பிள்ளை கரெக்ட் பண்ண நினைக்கிறேன். கரெக்ட் பண்ண விடுறீங்களா? பாவம் இல்லையா? கூட பாஞ்சிருக்கீங்களா? யாராலும் நொட்ட முடியாது. பாவம். எங்க நான் பெரிய வியாபாரிங்க. என்ன வியாபாரி? எங்க அப்பா சொன்னாரு, மனே மனே சுக்காம்பட்டி போடா, நல்ல ஒரு கறவை மாடா இருக்கும்டா, வாங்கிட்டு வாடா மனேன்னு சொன்னாருங்க. அந்த விஷயமா வந்தேன். மாடு வாங்க சொன்னாருங்க. மாடு வாங்கிட்டு நேரா ஒழுங்கா வீட்டுக்கு போ. சரிங்க. மாடு கிடைக்கும். மாடு வாங்க இடத்துல நாடகத்தை பார்த்தேன், அந்த பிள்ளைய பார்த்தேன், இந்த பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா நாடகாரங்களா நீங்க எல்லாம்? நீங்க என்ன மியூசிக் பாட்டுறியா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க நான் உங்களை மாதிரி ஆட்டத்தை பார்த்ததே இல்லையாங்க. பாக்கலையா? நீங்க பார்க்கணுங்க. நீங்க மாடு வாங்க வந்து வந்தீங்க. ஆமா, மாடு வாங்கணுமா வீட்டுக்கு போனோமா இருங்க, பேசாம பாருங்க, நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன். ஏங்க வேண்டாம், மாடு வேணாம் மயிறு வேணாங்க, உங்க ஆட்டத்தை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆட்டத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு ஏதாவது பைசா இருக்கா? ஐயா அப்பா என்னங்க, நானே ஒண்ணும் இல்லாம மாடு வாங்க வருவேன். வச்சிருக்கியா நிறைய? இங்க பாருங்க எவ்வளவு காட்டு. எங்க கிளவானான்னு தெரியல, நிறைய இருக்குங்க. ஏப்பா இந்த பிள்ளை டான்ஸ் ஆடுற பாக்கணுமா? அப்படியா? எவ்வளவு வச்சிருக்க? ஏங்க இருக்குங்க 15,000 மேல வச்சிருக்கேன். 15,000 மேல வச்சிருக்கியா? கூலி பிள்ளை. ஆமா, நமக்கு ஒரு நல்ல ஒரு இனிச்சவன் கிடைச்சிருக்கான். ஆமா, அந்த பணத்தை பூரா நம்ம கறக்கணும். நம்ம பொழப்பே அதுதான். அவனை கறந்துட்டு அப்படியே ஒண்ணும் இல்லாம அவனை அனுப்பிச்சு விட்டுருவோம். ஹலோ என் முண்டா அறிவுட்ட முண்டா. ஹலோ ஹலோ பிள்ளை ஆடிட்டு போய் வந்து கிடக்குறீங்க. உனக்கு அறிவு இல்ல? Don't touch me. Hey. No. No. Touch பண்ணல. கை குடுக்க சொல்லுங்க. கை குடுக்க. Hello, how are you? I like meet you. இங்கிலீஷ் பேசணும் சரியா? ஏப்பா இவன் ஐயோ பைத்தியக்காரன் இருக்கான். கேளு, ஆட்டத்தை பார்க்கணுமாடா? எங்க ஆட்டத்தை பார்க்கணுங்க. ஒரு 500 ரூபா கொடுறா. டப்பாங்க 500 ரூபா கொடு. பரவாயில்லையா? செலவு கூடயா? சரியான செலவா இருக்குமோ? அது தெரிச்சப்புல இன்னும் யாரும் இன்னும் ஏங்க எவ்வளவு வேணும் உங்க ஆட்டத்துக்கு? ஒரு ஆட்டத்துக்கு 500 ரூபா. 500 ரூபா ஒரு ஆட்டம்னா ஒரு பாட்டுக்கு 500 வாங்கிக்கங்க. சுத்துனீங்க வா சொல்லு. சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன சுந்தரி நீதானே, என்னப்பா தம்பி என்ன பாடிச்சுடா? என்ன ஆடிட்டீங்களா? நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நான் என்ன பண்ணுவேன்? எங்க பகல் கூட ஆடு ஆமா நீ தான் உண்மையா சொல்ற. ஆடலா அக்காவுக்கு ஆட்டலையா ஆடலையாடா? தம்பி மறுபடியும் பாக்கணுமா? ஒரு 500 ரூபா கொடு. 500 கொடு, அந்த கொடு. இப்ப பாரு. சரக்கு நல்ல சரக்கு சும்மா அவ்வளவுதான் ஆடப்படி வண்ணேன். பரவாயில்லையே, வெளிப்படாத ரோசாடா. நாங்க இதை வச்சு நாங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி இப்பயும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா மாடு வாங்கினோமா வீட்டுக்கு போனாமா இரு. சும்மா நிறுத்தியா? ஆட்டில பார்க்காம மட்டும் எவ்வளவு பரவாயில்லையா?
வாங்கிக்கீங்க வாங்கிக்கீங்க. நான் ஆரம்பத்துல இப்படி நானும் செலவு பண்ணேன். நல்லா ஆட்ட சொல்லியா 1000 ரூபா தரியா? 1000 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு. அப்படியா? ஆட்ட சொல்லியா? குளுக்க சொல்லியா? ரூபா தாரே ஓட பக்கம் தாரே ஓட பக்கம் நாக்கு சரியில்லை. என்னடா நாக்க சொல்லிட்டு அவ்வளவுதான். ஏமாத்துறாங்க மயிர போகிறாங்க. நீ என்ன பகல் கொள்ள கேள்விப்பட்டிருக்கிறது, இரவு கொள்ளையா இருக்கு. எங்க அப்பா வேற மாடு வாங்க சொன்னாடா, பாதுகாப்பு போச்சடா. சொல்றேன் ஓடிரு. ஏங்க அதுக்குன்னு சும்மா நம்ப மாட்டேன். 1500 கொடு. 1500 வாங்கிக்கங்க. நல்லா ஆட சொல்லுங்க, முழுக்க சொல்லுங்க. எனக்கு பார்க்கலாங்க முழங்கால வரையும் தூக்குற வரையும் அவ்வளவுதான். முழங்கால் மேல தூக்கணுமா? மாடு வாங்க முடியாது, மண்ணா வெட்டி வாங்க முடியாது. பரவாயில்ல, ஒன்னு ஆளுக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதும் தான். நாங்க பெரிய ஆளு. நான் நல்ல ஆடு சொல்லப்பா. இப்ப பாரு ஏறிக்கையா ஏறிக்கையா அடிக்கிறீங்க, கையடிச்சு விடவா? கை தெரியுங்க சட்டை வேணுமா? இருக்கிற சுனிமணியை போல தரையை வாங்கிக்கீங்க. என்ன வேலை தெரியுங்க பிள்ளைக்காண்டி பேட்டியா பாக்கணுமா வேணுமா? பாக்கணுமா வேணுமா? மொத்தமா மொட்டை விடுவீங்களா? என்னடா கண்ணக்கரையும் இருக்கடா. பனி பனி கட்டு என்ன இதுமா கல்ட்டு பாக்கணுமா வேணுமா? என்னங்கப்பா உங்களை பாக்கணும்னா சும்மாவா? பெரிய ரோத மயிராவில் இருக்கு. கலெக்டரா உங்களை என்ன சும்மாவாட இருக்கேன்டா? எழுச்சப்பா இது எதுல பார்த்தது? ஜிம்ல பார்த்தது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்போ யாராவது புது வீடு கட்டினீங்கன்னா என் போட்டோ ஒண்ணு எடுத்துக்கங்க தம்பி, நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்க. முன்னாடி மாட்டினீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியம் காத்து சொந்தக்கார கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க. ப்ளீஸ் கோஆபரேட் ஒரு போட்டோ எடுத்துக்க போறோம். கேமராக்கார அப்புறம் நீங்க ஜூம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும் வச்சுக்கோங்க. குரங்கு நடப்பாருங்க கொட்டை வந்து ஒழுங்கா உட்காரு. ஆட சொல்லுங்க. அதாங்க இருக்கிறது கொடுத்துட்டேன். என்னங்க இது வேணுமா? எங்க பாக்கணுமா இல்லையா ஆட்டத்தை? அப்பவே லட்சக்கணக்கில் சொல்ல பண்ணிட்டு இல்லம்மா விடுறாங்க. எங்க எங்க அப்பா ஆட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. சௌதரி கண்டவா சட்டி வேற போடுங்க. ஆட சொல்லுங்க. சங்க ஆட்டத்துல சும்மா இல்ல இருக்குது. எல்லாத்தையும் மயிற்சி கொடுத்துட்டு அப்புறம் என்ன மயிரா ஆட சொல்லுங்க. ஏதோ இருக்கா? மோதிரம் செயின்
நம்ம ஜல்லிக்கு பிரயோஜனம் வீடு இல்லை. வீடு சொந்த வீடு இருக்காடா? ஆ? சொந்த வீடு நல்லா இருக்கா? வீடு இருக்கு, சொத்து பத்திரம் நிறைய இருக்கு. எது? சொத்து பத்திரம் நிறைய இருக்கு. சரி, வேணா அது உங்க வாங்கிக்கோ. அப்பா போய் வாங்கி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வா போ. பத்திரத்தையா தந்து அந்த போ பத்திரம் போ, ஓடி போ. எங்க காசு இல்லைங்க. என்ன காசு இல்லைன்னா போட பிச்சர்றா. காசை கொடுத்தீங்கன்னா அப்பவே சொன்னலடா, இத நம்பாத, நம்பினா எல்லாத்தையும் இழந்துவேன்னு சொன்ன. இப்ப நடந்து இழந்து நிக்கிறியா? எங்க அப்பா வேற மாடு வாங்கிட்டு வச்சிருந்தாருங்க. அப்பவே நான் சொன்னேன், மாடு பிடிக்க போடா, மாடு வாங்க போடா, வேணாம்னு சொன்ன. கேட்டியா? ஒரு பெரிய மனுஷன் சொன்ன, கேட்டியாடா? ஐயோ, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டீங்க. பெரிய மனுஷன் சொன்னா கேட்கறது. நான் கேட்காம தேவையில்லாம இருந்தாலும் பார்க்கணும். உனக்கு ஓட்ட துணிமணி இந்த கொடுத்துருக்க பணம்னா வேணுமா? ஆமாங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறீங்க. கேக்குறியா? ஆமா. திரும்பிட்டியா? தெரிஞ்சுட்டீங்க. ரைட். இப்ப நான் சொல்றேன், இந்த பிள்ளை நல்லா ஆடும், ஆடுமா? டான்ஸ் ஆடும். ஆ, அதை காட்டு நீ நல்லா அப்படி ஆடிட்டீன்னா சரி. நீ கொடுத்த காசு போற வாங்கிக்க. என்னங்க சொல்றீங்க? வாங்கிக்க. ஆடுனா தருவிய? ஆமா, நானே உண்டியல்ல விட்டு எடுத்துக்கிறேன். ஆமா, அதனால ஆமையா. என்னடா போட்டி போட்டிக்கிட்டு தானே? சரி, எதுக்கு இந்த வேட்டியை மட்டும் கட்டிக்க? பார்க்க கன்றாவியா இருக்குடா. ஏங்க அந்த ஏதாவது ஒரு எடுக்கல பணியில மட்டும் காக்கா குஞ்சு மணிக்க இது எப்படிங்க மாட்டுறது? உண்டா உங்க தலைமுடி மாட்டு. வரமாட்டுறது. தலையில கூடி மாட்டுறா. நீக்கேச்சி சட்டி பிராய் எடுக்காங்க. கரெக்டா? கிறுக்காட்டா முடிய மாட்டேன். இது எப்படிங்க போடுறது? ஏமா இது எப்படிமா போடுறது? ஐயோ, தலையில கூடி கூடி மேல தலையில மாட்டவா? போன் தலையில மாட்டுறா எருமை. ஓ, இதை வேற போட தெரியாங்க. பிடிங்க, சுதிய பிடிங்க. ஆமா, வராது கூட இதை பிடிங்க. ஆமாங்க. அந்த அந்த மூண்டையில பிடிங்க, மூண்டையில. ஆடி பக்கத்துல பாரு, இதை பிடிங்க, இதை பிடிங்க. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவளே, கேட்க வரமாட்டோம். நினைச்ச வேதனையா இருக்கு. ஆமாங்க. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவளே, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் ஒசந்துதான் நிற்பவளே, ஞான புல்லாட்டம் ஞானால வளச்சவளே, ஏன் உசுர பாட்டாக்கி பண்ணாம ஜோதி உனக்காக பாடுறேன். கோச்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். இந்த பாட்டு இருக்கா இல்ல பானை, இந்த பாட்டு பானை கேட்டிருந்தான்னு வச்சுக்கேன், மறந்து குடிச்சிருவோம்ல. புளிப்பா புளியங்கா புடவை கட்டுறவே நெறிக்கா, புளிப்பா புளியங்கா புடவை கட்டுறவே நெறிக்கா, பாத்தா பாவக்கா பருவத்தில சோக்காக்கா, பாத்தா பாவக்கா பருவத்தில சோக்காக்கா, சோக்கா 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 கிட்ட போது சுத்த வேணும் சரிக்கா, ஆக கட்டியது அழகான ராணியா. ஏன்டா தம்பி சும்மா இருற? என்னடா என்ன? புளிப்பா புளியங்கா புடவை கட்டு.
எப்பனாலும் ஒரு ட்ரெஸ் கொடுங்களேன். இது 2 பேரும் ஆடுறீங்க, யாரு நல்லா ஆடுறீங்க தெரியல. தனித்தனியா போடு போடு. வாணாய் வாணாய். ஏம்பா ஆடி ஜெயிச்சிருவானாவே. ஆமாங்க. கம்ப்யூட்டர் சாப்பிடுங்க புடவை கட்டுல. ஆமாங்க. ஆமா, உங்களுடைய திறமையை நீ காட்ட போற. கண்டிப்பா கண்டிப்பாங்க. படத்தை வாங்க போற அப்படின்னு நினைக்கிறேன். வாங்காம போவேனா பாப்பண்டா வீட்டுக்கு போறப்ப குணமாக்கிடுவாங்க. ஆமாங்க. உங்க தொப்புல ஓட்டையில நான் பம்பர விடட்டுமா? நீங்க பெருமை சொல்லி மாவட்டத்தாச்சு விடட்டுமா? என்ன காரணம் பார்த்தா எனக்கு வெறி எருது. தனித்தனியா வைக்காது. ஏன்னா ஒன்னா சேர்ந்து போட்டா யாராவது தொழில் எப்ப இருக்கும் தெரியாது. தனித்தனியா போட்டாலும் 4 போடு நறுக்குன்னு நச்சு சுருக்கம். ஆமா எப்படி பாப்போம். ஆமா, அவங்க திறமைக்கு அவங்க போடு சரியில்லைன்னா ஏன் போடு ஆயிரும். உங்க போடு பூரா தண்ணி போடு தானே போகுது. ஆழமா இறங்கிடும். என்ன சொல்றீங்க? அடிசி வீசினுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வைத்து சிங்கார பொட்டு வச்சு அடி வாமா அடி நீ வாமா. வாய் நல்லா இருக்குடா. அதெல்லாம் சூப்பரா போடுவேன். என்னமா என்னைய ஏற்கிற ஏட்டிக்கா மொட்டியா பேசுற. என்னமா ஏட்டிக்கா மொட்டியா பேசுற. அதே மாதிரி பார்ப்போம். என்னமா என்னை இயக்கிற அடி மம்பட்டி பூச்சிக்கு மஞ்சள் போட்டு அவசரப்படாத. உன்னை மாதிரி இந்த பிள்ளை காலை அப்படியே அதிர்ச்சி சார். ஆமா விரிக்கல விரிக்கல. காசை கொடு. காலை விரிக்கல, அதுக்கு போய் சாத்தினே அது ஒரு 1200 கொடு. 1200 முத. ஆமா கொடுத்துருங்க இமிடியட்டா. நல்லா இருப்பியே. மாடு வேற வாங்கிட்டு போனோம். சென்டர்ல இருக்கா? சென்டர்ஷிப்ல இல்லைங்க, அது அன்னைக்கு பூஜை ஆயிடுச்சு. ஆமா. அடி மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மினுக்கிற பெண்ணி உங்க சாயம் எல்லாம் எடுத்து போச்சு சிங்கார கண்ணு. அதுக்கு சிங்கார கண்ணே கண்ணே
டவுன் பஸ் போகுதடி காலியா நம்ம சினிமா போக்க போகலாமா ஜாலியா அடி மம்மடி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மினுக்கிற பெண்ணே மம்மடி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மினுக்கிற பெண்ணே சாயமெல்லாம் நடந்து போது சிங்கார கண்ணி அது சிங்கார கண்ணி அண்ணாத்த பாட்டையா அண்ணாத்த கேக்கேனா எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கடா அண்ணாத்த பாட்டையா அண்ணாத்த கேக்கேனா அண்ணாத்த பாட்டையா அண்ணாத்த கேக்கேனா எல்லாம் சரி உட்காந்து ஆட தெரியுமாடா உட்காந்து ஆடுறேன் பாருங்க ஆடுறா பாப்போம் உட்காந்து யோசிப்பாங்கலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்கலாம் உட்காந்து யோசிப்பாங்கனா யோசிப்பாங்கனா
வாயோட தடுப்புல கலப்பிடுவா ஊசியில படம் பார்க்கணும் நீங்க டவுசர் போட்டுக்கீங்க நீங்க சுத்திக்கீங்க நாங்க எப்படி சுத்த முடியும் மேடம் நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. ஏன்னா ஒரு ஆண்களுக்கு ஈக்குவலாக ஆடுறது ஒரே டான்ஸர்னா எனது அன்பு தங்கச்சி தான். ஆனால் இப்போ விடிய விடிய பொண்டாட்டி உப்புராஜா அம்மா அட்வான்ஸ் போட்டு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? அன்னைக்கு மட்டும் கட்டி பிடிச்சா நீ கட்டி பிடிக்க மாட்டேன்ற. ஆமா, இது வரைக்கும் நான் எத்தனையோ டான்ஸர்களை பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி ஒரு டான்ஸர் நான் பார்த்ததே இல்லாட்டா. ஆமா, ஆனா டான்ஸர் பப்பு டான்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாப்பு பிடிச்சத அப்புறம் கை தட்டுங்க போ. ஆமா, பரவாயில்ல. ஓட்டி நான் அம்மைக்கே சொல்றேன், அருமையான ரசிக்கக்கூடிய ஊர்னா நம்ம மணப்பாறை பகுதி நாடகத்தை நல்லா ரசிக்கிறீங்க. பரவாயில்ல. இந்த பாதி கூட்டத்தை காண எங்க போனாங்க எதிர்த்து பூரா சாணி தண்ணி எடுத்து குளிக்க போயிருப்பாங்க. ஆமா, அதனால இது வரைக்கும் நான் இந்த டான்ஸ் நீ கட்டி பிடிச்சதில்லை. என்னைய ஒரு மும்பளை கூட பார்த்ததில்லை, சத்தியமா சொல்றேன். நீங்களாவது நான் உங்களை தங்கச்சி தங்கச்சி அப்புறம் அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தேன். இங்க வாமா அண்ணனா அவசியம் மேல அத்து குடிவேன் அதோட அண்ணன். சரி போனா போகுது மாமான்னு சொல்லி தொலைறேன். பண்ணி தொலை ரசிக்கிறோம். அதனால நம்ம கல்யாணம் முடிஞ்சு முத எங்க போகலாம்? முதல்ல எங்க போவோம்? மதுரை பெரிய ஆஸ்பத்திரி வெட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அவன் புருஷன் வந்தானே என்னைய வெட்டி பிடிவேன், ஒரே வெட்டா. சுடுகாட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. எந்த டான்ஸரையும் கட்டி பிடிச்சதில்ல. நல்லா இருப்பீங்க, உங்க காலில் கூட ஒன்று வரையும் கட்டி ப்ளீஸ். தங்கச்சிட்டு வீட்டுல ஓயமா கட்டி பிடிக்கல அப்புறம் என்ன? அது பழகி போச்சு. நீ வந்து இப்படி திரும்பி மாமா தோதா இருக்கேன். இங்க வாமா அண்ணன் வாங்க. அண்ணேன்னு சொல்லாதடி மாமா. இங்க வா. நான் செய்யணும் இருக்க முடியாது. ஆமாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னே தெரியல. ஆமா, நான் பொம்பளை நீ கூட்டி போய் செக் பண்ணிடலையே. அதனால என்னுடைய காதல் எப்படியப்பட்ட காதல்லாம் உங்க உதவி எதுவே தேவை. நான் ஒண்ணுக்கு அடிச்சீங்களா மரியாதையா உட்காந்துருங்க. என்னுடைய காதல் எப்படியப்பட்ட காதல்னா அந்த மாதிரி குழந்தை மல்லிகை போக வேண்டும். ஏன்னா சூப்பரா நடிக்கிறேன்னா வீட்டுல போய் அம்மாட்ட 20 ரூபா வேண்டுவா கொடுங்க. ஆமாங்க. மறி குழந்தே ஏன் மல்லைய பூவே, மறி குழந்தே ஏன் மல்லிகை பூவே, மறி குழந்தே ஏன் மல்லைய பூவே, சைக்கனத்தை முடிச்சடையா சொல்லு சொல்லு பக்கம் வர வழியிலையா வந்து மறி குழந்தே ஏன் மல்லைய பூவே குழந்தே. உன்னுடைய துணையாறு பின்னே நானும் வரும்போது உன்னை திற என்னால் முடியுமா? உன் பிரிவு உசுர போகுதம்மா, உன் பிரிவு உசுர போகுதம்மா. மல்லைய போவே
நட்டரடு ராத்திரையில் என்ன பார்க்க வரும்போது ஒரு தனது என்னையும் சேரும்போது நட்டரடு ராத்திரையில் என்ன பார்க்க வரும்போது ஒரு தனது என்னையும் சேரும்போது தானி கட்டி உணவு நினைச்ச ஊரு போகும்போது தாமர பொண்ணு என்ன மாரோடு சாயும் போது உனக்கு மனச மட்டுதடி ஒன்றிலே உசர போகுதடி ஒன்றிலே உசர போகுதடி கொடுமே மல்லிய பூவே மாமாய பிடிக்கலை சொல்லு சொல்லு பந்தவர மலையிலையா வந்தேனே மறி குழந்தே என் மல்லைய பூவே மறி குழந்தே அங்கய்யா ரெண்டு சொல்லுப்பா பிராஸ் முத்து பிராஸ் மாமா எனக்கு ரூபாய் 100 அப்படி பகிர்ந்திருக்கார்கள் அன்பு மாமா அவர்களுக்கும் அது தம்பி பேர் இல்லையா ஹரி பிரதர்ஸா ஹரி பிரதர்ஸ் பேர் என்னது இன்னொரு அடுத்த பேர் சொன்னேன் செவன்சா செவனா சம்சா விற்கிறாளா என்னடா சொல்ற என்னது செவன் சாட் சரவணா தெளிவா சொல்லி எனக்கு காது கொஞ்சம் கேட்காது தம்பி ஆமா பண்ணாங்க அன்பு ரத்த சொந்தங்களுக்கு வினை சேரலும் என்ன சேர்ந்தே கலைக்குடி சேரம் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகளை வளர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா அன்பு மாமா முத்து மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்துருச்சாங்க நல்ல பெட்ரோல் செலவு காசு இல்லை சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகுது நாத்து சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிது மெது வந்து காட்டு ஒரு நீ ஒரு பாசல் துணியை கூட துவச்சிட்டு வர சொன்னாரு போயிட்டு வரேன்
நல்லவர்க்கெல்லாம் சாத்திகள் உண்டு மனசாதி அது உள்ளத்தை சாத்தியமா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தா தெய்வத்தை சாத்தியமா அதுதான் உள்ளத்தை சாத்தியமா அதுதான் உண்மையின் சாத்தியமா நல்லவர்க்கெல்லாம் சாத்திகள் உண்டு மனசாதி அது உள்ளத்தை சாத்தியமா உண்மை சாத்தியமா மனதுக்கு மனது கொள்ளும் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாத்திகள் உண்டு மனசாத்தி அது உள்ளத்தை சாத்தியமா உண்மையை சாத்தியமா ஆண்டவன் அறியது ஒரு துளி வந்தமில்லை ஆனது எனக்கு வேறு ஆறுதலில்லை ஆண்டவன் அறியது ஒரு துளி வந்தமில்லை ஆனது எனக்கு வேறு ஆறுதலில்லை மனிதனம்மா மயங்கியே அவனுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை தவறிகள் வானில் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாத்திகள் உண்டு மனசாத்தி உள்ளத்தை சாத்தியமா நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தா தெய்வத்தை சாத்தியமா அதுதான் உள்ளத்தை சாத்தியம் அதுதான் உண்மையின் சாத்தியம் உன்னதமானதோ நன்னிலையை கண்டு உன்னத
மாதவன் மாதவன் மருகனே மறைமொழி சுதனே மங்களகரத்திலே மூத்த சகோதரனே மாதவன் மருகனே மறைமொழி சுதனே மங்களகரத்திலே மூத்த சகோதரனே பாதமணி தெளிந்து ஷண்முகா சரவணா பழப்பிரேமணி நடைகுட்டி சிறவைத்தவா தேவாதி தேவனை துரிதித்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்பதிரி வேடவா சிந்தகுமரன் அடையாள் நினைவு நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை என்று விரும்புகிறா அருகும் உருவாய் அழகை படவாகி பிரம்மாண்ட பிளம்பது ஒரு மேனியாகி கருமன் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்தாய் உணர்வதற்கிணங்க என் நாடும் என் நாட்டில் மக்களும் எல்லாம் வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ உண்மையை நம்பிக்கையின் முருகா முருகா முருகா. சத்தியம் சிவம் சுந்தரம் Bye.
திருப்பதி வேடா என்று நாமத்தை கூறிய போகிற பெற்றெடுத்த தாயும் தந்தை வணங்க வேண்டும் என்று சொன்னார். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி வைத்திருக்க போதிலும் அந்த தந்தை வணங்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே அழகான ஒளிப்பெருக்கி இல்லையா? ராஜா ஆடியோஸ் ஒளிப்பெருக்க. ஏன்னா உண்மையிலே எனக்குலாம் இருந்தீங்க ரொம்ப பாடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா தொடர்ச்சியாக நாடாக இருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லாம் வரக்கூடியது ஒன்று. தொண்டை கட்டிக்கும், உடல் சோர்வு இருக்கும். அப்படி இருக்கின்ற வேலையில் எங்களுக்கு ரெண்டு பேரை தான் நாங்கள் தெய்வமாக நினைப்போம். ஒன்று யார் அப்படின்னா பக்க மேளம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா என்ன தொண்டை கட்டி இருந்தாலும் என்னதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எங்களை பாதுகாப்பான ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வருவோம். அதற்கு பிறகு இரண்டாவது யார் அப்படின்னா ஒளிப்பெருக்கியாளர்கள். அவங்க அந்த ஒளிப்பெருக்கி சரியாக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய ஜாமவான்களாக இருந்தாலும் இந்த இடத்துல நல்லபடியாக பாட முடியும். அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அருமையான ஒளிப்பெருக்கி. இவ்வளோ தூரத்துக்கு நான் பாடுவேங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த கஷ்டமில்லாது அன்பான ஒளிப்பெருக்கியாளர்களுக்கு எனது சார்பம், எங்களது கலை குடும்பத்தை சார்பு நன்றி. எனது அருமை மருமகள் ஆமாம் தினேஷ் அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள்ல அற்புதமாக ஆல்ரவுண்டர் இசைக்கக்கூடிய, உண்மையிலே உள்ள உட்கார்ந்து அவ்வளோ அழகாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சிறிய வயதாக இருந்தாலும் கை வண்ணங்களில் அதாவது கையினுடைய நயனங்களை அழகாக இன்னைக்கு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய அருமை மருமக தினேஷுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்க அப்பா அழகப்பா. ஆமா வயது எத்தனையானாலும் சரி, சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என்னதான் வயதானாலும் சரி அவருடைய அந்த சுறுசுறுப்பும் அவருடைய அந்த தாளத்தினுடைய நயமும் என்னைக்குமே குறைந்தது கிடையாது. அப்படிங்கிறதுல ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கும் ஒரு நிறைய ஆயுசோடு அருளோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மனை வணங்கிவிட்டு, எனது பேர் வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தோமேனால் சிற்றர் போற்றும் வேடுவ தலைமைக்கு மகளாம் நங்கை மௌனியை தாயம் உடற்பிறவா சகோதரர்கள் 7 பேர் உண்டு. கிள்ளிபுலவன், வேங்கிமார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலவாளன், மருதன், வீரத்தவனுடைய 7 பேர் உண்டு. இந்த 7 பேர் மறந்து எங்க அப்பா பெற்றெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் குடியில் என்னை கண்டெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கழகை வேங்கி பூங்குரத்தி பசுமிலியான என்னை செல்லமா அழைத்த போதிலும் கூட நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த சிவபெருமானை ஒரு முறை வணங்கி விட்டு
வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யாருன்னு பார்த்தோமேனால் எங்க அப்பாவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால இந்த இடத்துல நான் எதற்காக வந்திருக்கேன் சொன்னால் 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்தது மெல்ல மெல்ல மாதிரி அதுவே இன்னைக்கு காதலா வந்து நிற்கிது. உலகத்துல 2 விஷயம்தான். ஒண்ணு காசு, இன்னொன்னு காதல். காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல். இந்த உலகத்துல 2 விஷயம் தாங்க. எப்படி இந்த உலகத்துல 2 விஷயம் தான். ஒண்ணு காசு, இன்னொன்னு காதல். அப்படிங்கிறதுனால இந்த மனிதனாக காதல் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காசை சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் இன்னைக்கு எல்லா விதமான வழிகளையும் போயாச்சு. அதே மாதிரி இந்த காதல் கூட பாத்தீங்க அப்படின்னா அடுத்த புருஷனை காதலிக்கிறதும் அடுத்த முன்னாடியை காதலிக்கிறதும் இப்படி எல்லாம் காதல் எல்லாம் கண்ணா பின்னான்னு போய் இன்னைக்கு கலியுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக தான் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கலியுகம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா காரணம் கிரேதா திரேதா துபபரா கலியுகத்துடைய இந்த கலியுகத்தின் முடியாக எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இனிதே என்னுடைய திறன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாருக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நானும் அடுத்த புருஷனுக்காகத்தான் வந்திருக்கேன். இந்த ஊர் உலகத்துல எல்லாரும் பழிச்சொல்லுக்கு ஆளாக கூடாது. யாரு? என் பெருமான் முருகனாக கூடியவர். எப்படி முருகப்பெருமானே வாக்கு தவறிவிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா பணிகளையும் என் தலைமையில் எடுத்துக்கொண்டு எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, நான் 2ஆம் தரமா போறேன், ஒரு குடும்பத்தை கெடுக்கிறேன்னு யாரு என்னை சொன்னாலும் பரவாயில்லை, அவருக்கு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்றுவிடக் கூடாது என்பது போல என் பெருமான் முருகன் எனக்கு கொடுத்த வாக்கு. ஏன்னா முதல்ல என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னார். ஆனா விதியின் வசப்படியாக தெய்வயானை முதலாவதாக மனம் முடிந்ததுனால 2ஆவதாக நான் போகக்கூடிய இந்த சூழ்நிலையின் நிமித்தமாக எப்படியாவது அவரை கரம்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருமணமாகாமல் காத்திருக்கக்கூடிய இந்த வேளையில அவருக்காக எப்படி இருக்கேன் தெரியுமா? ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணுன்னு ஆசைப்பட்டு பார்த்தா இவளான பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி போயிடுச்சுன்னா என்னைக்குமே பிரச்சனையா இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்னை மணிமுத்தரை நல்லா சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன எல்லாரும் இப்படி படுத்து தூங்குறாங்களே என்ன ஆகும்? சரி
ஒரு ஆடல் மாடல் முடிஞ்சா நேரம் யாரும் கண்ணு மூடுவாங்க, அப்படியே விழிச்சு நின்று பார்ப்பாங்க. கடமை செய். ஆமா, அதே ஒரு கச்சேரியா இருந்தாலும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இது அப்படி கிடையாது இல்லையா? 10:30 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா விடிய 6:30 மணி வரைக்கும் எங்களை நீங்க பார்த்தே ஆகணும்னு கட்டாயத்து முடியாத நீங்க இப்பெல்லாம் யாரும் இருக்கிறது கிடையாது. வர வர வள்ளியோட கல்யாணம் அனாதை கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நானாவது பரவாயில்ல, என்னை பார்க்கறதுக்கு ஒரு 40 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. கட்டிக்க போறவர் சம்போன்னு வராரு, 50 பேர் விட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஆனா நாடகத்துக்கு பேர் என்ன? வள்ளி திருமணம்னு இதுக்கு பேரு. அந்த திருமணத்தை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. இதற்காக ஒரு வள்ளி திருமண நாடகத்தை மேடை ஏற்றி உங்களுக்கு முன்னாக காட்சியாக கொண்டு வந்து அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாத தோரணம் கட்டுவது கிடையாது. ஏன்? ஒரு இந்த வள்ளி திருமணத்தை பார்த்தோம், இதுக்கு பேர் திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்க. அப்படி தெய்வத்திற்கு நடக்கக்கூடிய திருமணம் திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த திருக்கல்யாணம் நடக்கின்ற வேளையில இந்த திருக்கல்யாணத்தை யாராவது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமான ஒரு விஷயம். அதனாலதான் இப்படி இந்த கலியுக காலத்திலையும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை அதிகமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த களி அப்படின்னு சொல்லக்கூடிய களினா என்ன? அழிவு. அப்ப இந்த கலியுகத்தின்படியாக நம் பாவங்களெல்லாம் அழியட்டுமேங்கிறதுக்காகத்தான் இந்த வள்ளி திருமண நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதை யாரும் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னா நீங்க நாகரிகம்லாம் ரொம்ப வளர்ந்து போயிருச்சு. அதுலயும் பொம்பளைலாம் சும்மா போறது கிடையாது. போட்டிருக்க அதை பிரிச்சுக்கிற பாய ஒரு சுருட்டு. ஆம்பளைகளும் இது சலச்சவங்க கிடையாது. போட்டிருக்கிற துண்டு ஒரு உதவு. நாங்க என்ன இதை பார்க்கவா வந்தோம்? கட்டிப்புடி கட்டிப்புடிடான்னு கண்டதையெல்லாம் கட்டிப்புடிடான்னு காதல் காட்சியை பார்க்க வந்தோம். நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் சலச்சவங்க கிடையாது. எப்ப எங்களுக்கு காசை கொடுத்து எங்களை எல்லாரும் நாடகத்துக்கு அமைப்பு ஏற்பாடாயிடுச்சோ இந்த ஊரு சோத்தையும் இந்த ஊரு காசையும் வாங்காம நாங்க போக மாட்டோம். அது மட்டும் அல்லாது எங்க நாடகத்தை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யாருக்காக அமைத்து கொடுத்தார்களோ அந்த தெய்வம் இருந்து இனிதே இந்த நாடகத்தை பார்க்கும் குற்றமுறை ஏதும் இருந்தாலும் கூட அதை தெய்வமே தீர்த்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையில தெய்வத்தை நம்பி நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? தெய்வ நம்பிக்கை மட்டும் இந்த உலகத்துல இல்லாம போச்சு அப்படின்னா உலகமே இந்த வரைக்கும் இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை நம்ம எல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல சல சலவென் சோலை
காதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். காதை சொல்லலாமா? மகா கும்பாபிஷேகம் இல்லையா? சந்தன மாரியம்மன். சந்தன மாரியம்மனா சந்தான மாரியம்மனா? சந்தன மாரியம்மன். இந்த சந்தனத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. இப்ப சந்தானம் என்று சொன்னால் குடும்ப விருத்தி அடையக்கூடியது, சந்தானமாகக்கூடியது. சந்தனம் என்று சொன்னால் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல இயற்கை நறுமணம் புரிந்த ஒரு சந்தனமாகக்கூடிய, அந்த சந்தனத்துக்கு நறுமை புகுந்த ஒரு விஷயம் சந்தனமாகக்கூடியது. அப்படின்னு இரண்டு விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த சந்தன மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பெயர்னா குடமுழுக்கு திருவிழா அப்படிங்கிறது நம்முடைய தூய தமிழுடைய வார்த்தையாகக்கூடியது. கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருதத்தின்படியாக உள்ள ஒரு விஷயமாக கூடியது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறாங்களே ஏன் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் வந்திருக்கிறது எதுக்காக? எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால எல்லாரும் அந்த சாமி கிட்ட போய் வரன்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு இந்த ஊரின் மூலமாக அந்த சந்தன மாரியம்மன் கிட்ட என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நான் வரேன் கேட்கணும் அப்படின்னா சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளி, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளி, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இந்த சாமி கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் நல்லபடியா என் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 108 அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? 108 எதுக்கு வச்சிருப்பாங்க? அதாவது விரைவு ஊர்திக்கு வச்சிருப்பாங்க. எங்கேயாவது யாரும் அடிபட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டிக்காக அந்த எண்ணிக்கையை வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாரும் யோசிச்சிருக்கிறோமா? எத்தனையோ எண்கள் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த 108ன்னு எதுக்கு அந்த வண்டியில போய் எழுதி வைக்கணும் அப்படின்னு யாருக்காவது என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? கிடையாது. ஏன்னா
அதுல ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கு என்று சொன்னால் அந்த 108க்கு அவ்வளவு பெரிய பெருமைகள் உண்டு. அந்த 108 கணக்கு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனாக கூடியவன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு இந்த ராசி பல நட்சத்திரங்கள் கிரகங்கள் தான் உண்டு. அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு மனிதனாக கூடியவன் 12 ராசிகள்ல ஏதாவது ஒரு ராசியில தான் பிறந்திருப்பான் இல்லையா? அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பான். கிரகம் என்று சொன்னால் அந்த 9 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகத்தில் தான் அந்த மனிதன் அதாவது பிறந்திருப்பான். அப்ப ஆண்டுகளாக கூடியது 60 ஆண்டு. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள், 60 ஆண்டுகள், இதை மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 108 அப்படிங்கிற எண்ணிக்கை வரும். அப்ப ஒரு மனிதனாக கூடியவன் அங்கே அடிபட்டு விழுந்து எடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எந்த ராசியில் பிறந்தானோ, எந்த ஆண்டில் பிறந்தானோ, எந்த கிரகத்தில் பிறந்தானோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தானோ, அவன் அந்த படியாக அவன் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்லபடியாக பிழைத்து வருவதற்கு அவனுடைய அந்த ராசி நட்சத்திர கிரகங்கள் எல்லாம் அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், அதே போல அவனுக்கு ஒருவேளை உயிரில்லை விதி முடிந்தது என்று சொன்னால் அவன் எந்த விதமான இன்னல்களுக்கும் ஆளாகாது பூவுலகத்தை அடைந்து அவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த 108 அப்படிங்கிற எண்ணிக்கையை அந்த ஊர்தியில எழுதி வச்சாங்க. அப்ப இந்த 108க்கு அவ்வளவு பெருமை உண்டு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரிதான் ஒரு கும்பாபிஷேகத்துல 48 நாள் தான் யாகம் நடத்துவாங்க. ஏன் 48 நாள் தான் யாகம் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா, 48 நாள் மண்டல பூஜையாக அந்த யாகத்தை நடத்துங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதே ராசியும் நட்சத்திரமும் அதனுடைய கிரகங்களும் இருப்பது போல அந்த ஒவ்வொரு ராசி நட்சத்திர கிரகங்களாக கூடியது மீண்டும் அது புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 48 நாள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, பூஜைகளை நடத்துவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு எண்ணிக்கைகளுக்கும் ஒவ்வொரு பெருமைகளும் ஒவ்வொரு அருமைகளும் உண்டு அப்படிங்கிற. ஏன் அந்த சிகப்பு மணியாக கூடியது அப்படி அடித்துக் கொண்டு வருகின்ற சொன்னால், அந்த சப்தம் கேட்கின்ற வேளையில மனிதனாக கூடிய நாமெல்லாம் ஒரு 5 நிமிடமாவது அதில் பயணிக்கக்கூடிய அந்த விபத்துக்கு உள்ளாகக்கூடிய மனிதனுக்கு நாம் எல்லாம் 5 நிமிடம் மனதார வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அபாயமணியாக கூடியது வழிவிடு வழிவிடு என்று சொல்லி நம்மளை எல்லாம் எச்சரிக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது சொல்லி இந்த இடத்துல ஒரே ஒரு முறை காதல சொல்லிட்டு நாங்கெல்லாம் காவலுக்கு போறோம். ஆமா, அதனால ஏன்னா நமக்கு சட்டம் போட்டாங்க 3 மணிக்கெல்லாம் ராஜபாட்டு வந்துடணும் அப்படின்னு நம்முடைய சங்கத்தின் முடியாது. அதனால நானே பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு. அதனால வரக்கூடியவர்கள்லாம் வர வேண்டும், சந்திக்க வேண்டியவர்களாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கெல்லாம் நந்தவனத்துக்கு போறோம். நந்தவனத்துக்கு யாராருக்கு போறோம் தெரியுமா? நான், என் தோழி புதுசா எவ்வளவு ஒருத்தி வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. நாங்களாம் சேர்த்து வைக்கல, எங்க அப்பா வந்து வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவளை பாக்குறது உங்களை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவளை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. வஞ்சி பணியன் கொடுத்த ஒரு பேர் நல்லவருக்கு இல்லாமல் என்ற பாடல் பாடியதற்காக தம்பி அவர்கள் பேர் என்னமோ சொன்னார், 50 அன்பளிப்பு வழங்கினார்கள். நான் ரொம்ப பெருமை பிடித்தான் சொல்கிறேன், ரொம்ப லேட்டாக நான் வெளியே இருக்கும்போது சொல்லியிருக்க முடியாது. அதுக்காக அன்பளிப்பு வழங்கி பயன்படுத்தி அதான் சீக்கிரம் வாப்பா அப்படியா பேர் சொல்லு. செல்வராஜ் ஆண்டிகோட்டப்பட்டி சேர்ந்த செல்வராஜ் அண்ணனார் தம்பி அவர்கள் என்னை பாராட்டி அன்பளிப்பு பண்ணியுள்ளார். நன்றி. இடையே வணக்கம். கண்ணம்மா காதல் என்ன கவிதை சொல்லடி உங்க செல்ல மொழிகளிலே உள்ள கொள்ளையடிப்பதையே மறுத்துள்ளி வரும் நடையில் மன சொல்ல துடிப்பதையே ஒரு காண வேணும் கூட வேணும் பாராயோ வராயோ கண்ணம்மா காதல் என கவிதை சொல்லடி ஒரு பிள்ளை தமிழ் கண்ணம்மா காதல் என கவிதை சொல்லடி ஒரு பிள்ளை தமிழ் கண்ணம்மா.
எஸ்டி பொம்மை பேர் வந்து நிற்கிறான். பழையாது பழைய அப்புறம் இன்னைக்கு நாங்களே எங்க போறோம் தெரியுமா? அப்பா போய் காட்டுக்குள்ள போய் காவலுக்கு அக்கா சொல்லியிருக்காரு. காட்டுக்கு காவல் தொகை யார் யார் போறோம் தெரியுமா? வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா தோழி மாதிரி இந்த ஊருக்குள்ளே ஒரு அழகு தேவதையை கூட்டிட்டு வரக்கும். இருந்தாலும் காட்டுல போய் காவலுங்க கூட கொஞ்சம் நேரம் காதல் பண்ண நினைச்சிருக்கேன். பாத்தியாரி நீங்க யாரும் பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்ல. தொழில தவிர ஒரு யாரும் பண்ணதில்ல. அப்புறம் தினேஷ் நீங்க யாரும் பண்ணிருக்கியா? பொய் சொன்னீங்கன்னா உனக்கு வயிற்றால தான் போகும். சரி மாமா நீங்க என்ன பண்றீங்க? மருமகளை பண்றீங்க. பரவாயில்ல பண்ணிட்டு போங்க. வயசுட்டுக்காரண்ணே நீங்க யாரும் பண்ணிருக்கீங்களா? பார்த்தா தெரியுது எக்கச்சக்க காதல் ஓடுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பண்ணனாலும் பரவாயில்ல என்னே பண்ணுங்க. அதாவது தப்பா நினைக்க கூடாது. அன்பு பண்பு இருந்த காதல் நானும் ஒருத்தர் விரும்புறேன் தெரியுமா? நான் சொன்னா திட்டுவீங்க. நீங்க சொன்னா திட்டுவீங்கப்பா. உங்களை தான். இருந்தாலும் ஏன் மனசுல உள்ளதா ஹலோ ஹலோ தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோவோம் தன்னாலாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா கண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே உன்னிடத்தில் இத்தனை நான்
யாவே